நேற்று மாலையிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நம்முடைய குருசேகரத்தில் இரவு முழுவதும் கிறிஸ்துமஸ் ஆராதனையை மிக சிறப்பாக நடத்த கர்த்தர் செய்தார். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கும் வந்திருக்கின்ற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் திருநாமத்திலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் உடன் ஊழியர்கள் உதவியாயர் கௌரவாயர் அவர்கள் சார்பிலும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை புத்திரங்களை உருவாக்குகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆசரிக்க கர்த்தருக்கு வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு புதிய உண்டாட்டம். இந்த நாளுக்குரிய தியான பகுதி அது யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி நூல் அதிகாரம் 1 வசனம் 14. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்முடைய வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்பதிலே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் அனைவரும் திருடுகளும் தெய்வீக பிரசன்னம் வீற்றிருக்கும் அது ஆலயத்தில் நமக்கு பிரியமாக இருப்பதாக சுவாமி. ஆமென். அவருடைய மகிமையை கண்டோம். Saw his glory, witness from the Apostle of St. John. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவை வரை சென்ற ஒரே சீடன் எல்லோரும் ஓடிப்போன பொழுது தன் உயிரை துச்சமென மதித்து சிலுவையில் அடியில் நின்ற அந்த சீடன் அவருடைய மகிமையை கண்டோம் என்று சாட்சி பரவுகின்றார். யார் அவர் மகிமையை காண முடியும்? யாருக்கு அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படும்? கிறிஸ்துமஸ் செய்தி யாருக்கு வழங்கப்பட்டது? யார் அந்த நற்செய்தி பெற்றுக் கொண்டார்கள்? யார் கிறிஸ்துவை தரிசித்தார்கள்? யார் அவருடைய மகிமை கண்டார்கள்? அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:8. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். கவனித்துக் கொண்டிருந்தார்கள். நீதிமொழிகள் 27:23. நீதிமொழிகள் 27:23. உன் ஆடுகள் மீது கவனமாயிரு, உன் மந்தையை காத்துக்கொள். என் அன்பு சகோதர சகோதரிகள், யார் தங்கள் சபையின் ஆடுகள் மீது கவனமாயிருக்கின்றார்களோ, மந்தையின் மீது கவனமாயிருக்கின்ற ஊழியர்களுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. மேய்ப்பர்கள் பாருங்க, ராத்திரியில தூங்குவாங்க எல்லாருமே. அவங்க ராத்திரியிலும் தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். ராத்திரியிலும் தங்கள் பணியை செய்து கொண்டிருந்தார்கள். தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றும் கூட யார் தங்கள் பணிகளை செய்கிறார்களோ, யார் தங்கள் ஊழியங்களை செய்கிறார்களோ, யார் தங்கள் வேலைகளை கண்ணு கருத்துமாய் செய்கிறார்களோ, யார் தங்கள் தொழிலை கண்ணு கருத்துமாய் இருக்கின்றார்களோ, யார் தங்கள் கடமைகளில் தங்கள் பொறுப்புகளில் அவர்கள் கண்ணும் கருத்துமாய் அவற்றின் மீது கவனம் வைத்து செயல்படுகின்றார்களோ, அவர்களுக்கு ஆண்டவருடைய மகிமை நற்செய்தி வெளிப்படுத்தப்படுகிறது. மேய்ப்பர்கள் இரவிலும் மந்தையை காத்தார்கள், நற்செய்தியை பெற்றார்கள், ஆண்டவரை தரிசித்தார்கள், மகிமையை கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாட்சை கவனமாக இருந்தது. நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனம் பாருங்க. நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு கவனமாக இருக்க நான் நடக்கப்படுகின்றோம். நேற்று இரவு எல்லா ஆலயங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு. ஏன் இந்த நடைமுறை வந்தது? இதற்கு முன்னே இது இல்லை, இப்பொழுது ஏன் இது வந்தது? நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சபையின் மீது, சபை விசுவாசிகள் மீது, நம்முடைய ஆலயங்கள் மீது கவனமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம்.
யார் ஒருவர் தன் கடமையில் கவனமாக இருக்கிறாரோ அவர் ஆண்டவருடைய மகிமையை பார்ப்பார், அவருக்கு நற்செய்தி. இரண்டாவது மத்தேயு 2:2 மத்தேயு 2:2 கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு எத்தனையோ ஒரு வீட்டு வாசல்ல கட்டில போட்டு படுத்துக்கிட்டு அண்ணாந்து நட்சத்திரத்தை பார்த்துருப்பாங்க, வானத்தை பார்த்துருப்பாங்க. ஆனா இவங்க 3 பேர் மட்டும்தான் ஆண்டவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள். அவருடைய நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தார்கள். அவர் நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் வந்தோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று நம்புகிறீர்கள். என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. யார் ஒருவர் வேத வாக்கியங்களை சாஸ்திரிகளைப் போல ஆராய்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் கண்டடைவார்கள், ஆண்டவருடைய மகிமையை கண்டடைவார்கள், ஆண்டவரை கண்டடைவார்கள். அந்த மகிமையை கண்டோம், நட்சத்திரத்தை கண்டோம். தேடுதல், ஆராய்தல், வேத வாக்கியங்களை படித்தல், தியானித்தல், அதை சுவாசித்தல், அதை வாசித்தல். They will find the glory of God. They will receive the good news from the God. சத்தியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மரியா, யோசேப்பு யூதா கோத்திரம். ஆனால் மரியாள் சர்ச்சை ட்ரெடிஷன் பிரகாரமாக யூதா கோத்திரம் அல்ல. மரியாள் எலிசபெத்திற்கு நெருங்கிய உறவினர். எலிசபெத்தும் சகரியாவும் லேவி கோத்திரம். எலிசபெத்தும் சகரியாவும் லேவி கோத்திரம், ஆசாரிய ஊழியம் செய்தவர்கள். மரியாளும் எலிசபெத்துக்கு உறவினர் என்பதால் அவர்கள் லேவி கோத்திரம், யூதா கோத்திரம் அல்ல. ஆனால் யோசேப்பு யூதா கோத்திரம். சர்ச் ட்ரெடிஷன் பிரகாரமாக மரியாளின் அப்பா ஒரு பிரிஸ்ட், ஆசாரியர். திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் பிறகு பிறந்தவர்கள் தான் மரியாள். அந்த பெண் தன் அப்பாவை போல ஊழியம் செய்து எப்பொழுதுமே ஜெபத்தில் தரித்திருந்தார்களா? ஜெபத்தில் தரித்திருந்தனாலே தேவதூதனுடைய பிரசன்னத்தை கண்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் மகிமையை கண்டார்கள். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை பெற்றுக் கொண்டார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். யார் ஜெபத்தில் தரித்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். அதுதான் சிமியோனும் அன்னாலும் நமக்கு உணர்த்துகிறார்கள். ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருந்தார்களா? மேசியாவை காண வேண்டும் என்று எப்பொழுதும் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்களா? ஆகவேதான் சிமியோன் ஆண்டவரை கண்டு உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன என்று சொன்னார். அந்த ஒரு வசனம் தான் கண்டேன் என் கண் குளிர இரட்சகனை கண்டேன் கண் குளிர்கிற பாடலுக்கு அடித்தளமாக வந்தது. அன்னால் அன்பு சகோதர சகோதரிகளை, யாரெல்லாம் கவனமாக இருக்கின்றார்களோ தங்கள் பணிகளில் ஊழியத்தில், யாரெல்லாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அதிலே தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் ஜெபத்தில் தரித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அவர்கள் ஆண்டவரை தரிசிப்பார்கள். நாம் அவரை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம். கொண்டாட்டம் அவசியம்தான். கிறிஸ்துமஸ் ஃபெஸ்டிவல், அது ஒரு பண்டிகை, ஒரு ஃபெஸ்டிவல், ரிமெம்பரன்ஸ், கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறும் ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த சத்தியங்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பண்டிகையாக கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த பண்டிகையிலே இருக்கின்ற முக்கியமான 3 அம்சங்கள், அது நம்முடைய வாழ்க்கையை அத்தியாசப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். ஃபெஸ்டிவல், எப்படிப்பட்ட ஃபெஸ்டிவல்? எல்லா பண்டிகையும் உலகம் கொண்டாடுது. கிறிஸ்துமஸ் பண்டிகையும் உலகம் கொண்டாடுது. ஆனால் நாம எப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுது? அது நமக்கு கொடுக்கப்படுகின்ற சத்தியம் என்ன? முதல் காரியம்,
கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், பங்களிக்கும் பண்டிகை. வெறுமனே இந்த பண்டிகை நம்ம கொண்டாடக்கூடாது. இந்த பண்டிகையில் சில கான்ட்ரிபியூஷன் இருக்கு, சில பங்களிப்பு இருக்கு. சிறந்த பங்களிப்பை சிறப்பாக கொடுத்துட்டு போயிருக்காங்க சில பேர். நாமும் அந்த பங்களிப்பை இந்த பண்டிகையிலே கொடுப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் ஆக இருக்கும். நம்பர் 1, மரியாதை. ஒரு இளம் பெண், அந்த அம்மா கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பொழுது, உமது வார்த்தையின்படியே எனக்காக கிடந்தது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. Obedience and surrender. This is the greatest contribution of Mary. கீழ்ப்படிதலும் அர்ப்பணித்தலும் மரியாதை இந்த கிறிஸ்துமஸ்க்கு கொடுத்த மிக சிறந்த பங்களிப்பு. Greatest contribution from Mary is obedience and surrender. முன்னேற்றத்தின் முதல் படி கீழ்ப்படி. முன்னேற்றத்தின் முதல் படி அந்த ஒரு படி ஒழுங்குலன்னா அதுக்கப்புறம் எந்த படி ஒழுங்கு இருக்காது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். That is the real festival of Christmas. இரண்டாவது யோசேப்பு, நீ உன் மனைவியை ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதே. அவ்வளவுதான், கீழ்ப்படிந்தார். அவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படுதல் இருந்துச்சு. ஒபீடியன்ஸ், அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொண்டார் தன் மனைவி. இன்றைய நாட்களிலேயே இவ்வளவு குடும்ப பிரச்சனைகள், பிரிவினைகள், விவாதத்துக்கு no acceptance in families, particularly in Christian families. The population strength வச்சு பார்க்கும் பொழுது இந்த நடைபெறுகிற விவாகரத்து வழக்குகளோடு ஒப்பிட்டால் இந்தியாவில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையோடு மற்ற மக்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிகமான விவாகரத்துகள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் தான். பிரிவினைகள் among the Christian family. No acceptance. கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி இவர்தான், கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவன் இவர்தான், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை இதுதான், கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை இதுதான், கர்த்தர் எனக்கு கொடுத்த வருமானம் இதுதான், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம் இதுதான், கர்த்தர் எனக்கு ஊழியம் செய்ய கொடுத்த பணிக்களம் இதுதான். இந்த அக்செப்டன்ஸ் இல்லை. மாறாக more expectation. Let's remember Joseph. The acceptance of வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் காணப்படுச்சு. அதே ஆதாயம் 3 ஒரு ஆதாயமாவுடைய கீழ்ப்படியாமை இவ்வளவு பெரிய பாவத்திற்கு வழிவகுத்தது. ஒரு மரியாதை கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய மீட்புக்கு வழிவகுத்தது. அந்த ஒபீடியன்ஸ் மெய்ப்பர்கள் வாழ்க்கையில் காணப்பட்டது. அந்த ஒபீடியன்ஸ் சாஸ்திரிகள் வாழ்க்கையில் காணப்பட்டது. ஒபீடியன்ஸ், surrender, acceptance. அன்பு சகோதர சகோதரிகளே, that's the great contribution of Christmas. இதை நாமும் நம்முடைய